ஜென் சி, ஜென் ஆல்ஃபா இந்த மாதிரி கிட்ஸ் கிட்டலாம் இப்ப காமனா ட்ரெண்டிங்ல இருக்கிற வேர்ட் ஐ அம் புரோக்கன். எஸ். நான் ரொம்ப சேடா இருக்கேன். இப்படிங்கிற மாரி விஷயங்கள வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லயும் அவங்களோட காமன் ட்ரெண்டிங் வேர்டாவும் யூஸ் பண்றாங்க. இது எதனால? நம்மலாம் இந்த மாதிரி இருந்ததில்லையே! இவங்க மட்டும் ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னா, இவங்களுக்கு எல்லாமே ரொம்ப ஈஸி ஆக்சஸபிளா இருக்கு. நீங்க யோசிச்சு பாருங்க, நம்மளோட யங் ஏஜ்ல நமக்கு எந்த விஷயம் கிடைக்கணும்னாலும் நம்ம ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டோம். பிகாஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபிலிம்க்கு போகணும் அப்படின்னா இயர்லி ஒன்ஸ் தான் போவோம். ஒரு நியூ ட்ரெஸ் கிடைக்கும்னா தீபாவளி அன்னைக்கு மட்டும் தான் கிடைக்கும். ஒரு பாட்டு கேட்கணும் அப்படின்னா, நம்ம எப்பவாவது ரேரா தான் நமக்கு பாட்டு கேட்கறக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். எல்லா ஆக்சஸபிலிட்டியும் ரொம்ப லிமிட்டடா இருந்துச்சு. நமக்கு கிடைக்கிற ரிவார்ட்ஸுக்கு டைம் எடுத்துச்சு. பட் இப்ப கரண்ட் ஜெனரேஷன்ல எல்லாமே அவங்களோட ஃபிங்கர் டிப்லயே இருக்கு. அதனால அவங்களோட லைஃப்ல ஒரு எம்ப்டினெஸ்ஸ அவங்க ரொம்ப குயிக்காவே அவங்க ஃபீல் பண்றாங்க. இத ஓவர் கம் பண்ணணும் அப்டின்னா, ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கான ஸ்பெசிஃபிக் கோல்ஸ், ஸ்பெசிஃபிக் டைரக்ஷன், ஸ்பெசிஃபிக் டெய்லி ரொட்டீன்ஸ செட் பண்ணணும். இத செட் பண்ணிட்டாங்க அப்டின்னா, அவங்க ரிவார்ட்ஸுக்காக ஏங்க மாட்டாங்க. அவங்க ரொம்பவே மோட்டிவேட்டடா இருப்பாங்க. ஸோ ஒரு கோல் ஓரியன்டட் பெர்சனா உங்க வீட்ல இருக்கிற ஒவ்வொருத்தரையும் மாத்த வேண்டியது உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. இத நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்டின்னா, உங்கள சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் இத அவங்களுக்கே தெரியாம இன்டைரக்ட்டா அவங்க கிட்ட நீங்க மென்ஷன் பண்ணணும். நீங்க அவங்கள ஒரு கோல் ஓரியன்டட் பெர்சனா மாத்தணும். டெஃபினட்டா ஒரு கோல் இருக்கிற பெர்சனால மட்டும் தான் எம்ப்டினெஸ்ஸ ஃபீல் பண்ணாம கன்டினியூஸா அவங்க லைஃப்ல இருக்கிற அடுத்தடுத்த கோல்ஸ நோக்கி போய்க்கிட்டே இருப்பாங்க.